வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 9 எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து செமிகண்டக்டர் அண்ட் இட்ஸ் டைப் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். செமிகண்டக்டர் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல். இதனுடைய எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி லெவல் கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் மிடில் இருக்கும், இடையில இருக்கும். அதனால தான் இதை செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்டக்டிவிட்டி லெவலை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் இதை நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதனுடைய மேஜர் டைப்ஸ் பார்க்கலாம். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னா அது ஒரு பியூரான மெட்டீரியல். அதில் எந்த ஒரு ஃபாரின் எலமெண்ட்டும் ஒரு ஆட்டமோ ஆட் பண்ண மாட்டோம். இது இட்ஸ் வெரி பியூர். 0 கெல்வின்ல அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். 0 கெல்வின்ல இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் பர்ஃபெக்ட் இன்சுலேட்டராக ஆக்ட் பண்ணும். அதே ரூம் டெம்பரேச்சரில் அங்கே நிறைய எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அங்கே கண்டக்டராக ஆக்ட் பண்ணும். இதில் 2 சார்ஜ் கேரியர்ஸ் வந்து இருக்கும். எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ரெண்டும் ஈக்குவல் நம்பர்ஸில் இருக்கும். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா சிலிக்கன் அண்ட் ஜெர்மானியம், பியோர் சிலிக்கன் அண்ட் பியோர் ஜெர்மானியம். வேற எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டரில் நம்ம இம்பியூரிட்டி ஆட் பண்ணுவோம். இம்பியூரிட்டி மீன்ஸ் பியோரான மெட்டீரியல் கூட ஒரு ஃபாரினான ஆட்டம் வந்து ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டோப்பிங். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் கூட, இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா பியோர் செமிகண்டக்டர், அது கூட ஏதாவது ஒரு மெட்டீரியலை டோப் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கிறது தான் எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர். அப்போ எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர் வந்து அன்பியோர் மெட்டீரியல். இங்கே டோப்பிங் ப்ராசஸ் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கண்டக்டரோட கண்டக்டிவிட்டி லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. செமிகண்டக்டருக்கு யூஸ்வலாக எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டருக்கு கண்டக்டிவிட்டி லெவல் கம்மியாக இருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் டோப்பிங் அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ணுறோம். டோப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த செமிகண்டக்டர் சூப்பராக கண்டக்ட் பண்ணும். இதில் வந்து 2 டைப் இருக்கும். என் டைப் செமிகண்டக்டர், பி டைப் செமிகண்டக்டர்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்கும். இதில் வந்து சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஈக்குவல் நம்பர்ஸில் இருக்காது. எலக்ட்ரான்ஸ், ஹோல்ஸ் இது ரெண்டும் தான் வந்து செமிகண்டக்டரில் சார்ஜ் கேரியர்ஸ் நமக்கு தெரியும். இதில் எலக்ட்ரான்ஸ் வந்து டாமினெண்ட்டாக இருக்கும், அப்படி இல்லைனா ஹோல்ஸ் வந்து டாமினெண்ட்டாக இருக்கும், ஈக்குவல் நம்பர்ஸில் இருக்காது. வேறு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் வந்து ஈக்குவல் நம்பரில் இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சிலிக்கன் டோப்டு போரான். சிலிக்கன் கூட போரானை டோப் பண்ணி கிடைக்கிற மெட்டீரியல் வந்து எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போது இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படிங்கிறது கெமிக்கலி பியூர். எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர் அப்படிங்கிறது கெமிக்கலி டோப்பண்ட் அண்ட் இட்ஸ் நாட் பியூர். கண்டக்டிவிட்டி வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டருக்கு கம்மியாக இருக்கும். எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டருக்கு இம்பியூரிட்டி ஆட் பண்ணுறதுனால கண்டக்டிவிட்டி லெவல் அதிகமாக இருக்கும். சார்ஜ் கேரியர்ஸ் ஈக்குவலாக இருக்கும். எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் ஈக்குவலாக இருக்கும், இங்கே அன்ஈக்குவலாக இருக்கும் எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டரில். எக்ஸாம்பிள் சிலிக்கன், ஜெர்மானியம். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டருக்கு எக்ஸாம்பிள் பியோர் சிலிக்கன், பியோர் ஜெர்மானியம். வேற எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டருக்கு எக்ஸாம்பிள் சிலிக்கன் வித் டோப்டு வித் போரான். இது வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த கான்செப்ட்லேருந்து ஒரு கொஷின். வாட் டிஸ்டிங்விஷஸ் an eccentric semiconductor from intrinsic semiconductor? ஸோ எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்லேருந்து எப்படி வேரி ஆகுதுன்னு கேட்குறாங்க. இட் ஹாஸ் பீன் டோப்டு வித் இம்பியூரிட்டி டு இன்க்ரீஸ் இட்ஸ் கண்டக்டிவிட்டி. ஸோ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் கூட நம்ம இம்பியூரிட்டி ஆட் பண்ணும் பொழுது நமக்கு எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர் கிடைக்குது. அது எதுக்காக அப்படின்னா அதனுடைய கண்டக்டிவிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் எந்த யூனிட்லேருந்து என்ன மாதிரியான கான்செப்ட்லேருந்து வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.